திருப்பரங்குன்றம் மலையில் வந்து அந்த செக்கந்தர் இதில் வந்து ஒரு கல் இருக்குது. அது வந்து தீபக்கல்னு சொல்லி பேப்பர்களில் இதெல்லாம் செய்தி பார்த்தேன். அதை தொடர்ந்து வக்கீல் வாஞ்சிநாதன் அந்த கல்லில் வந்து சர்வே குறியீடுகள் இருக்குது, அது சர்வே கல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன குறியீடுகளை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக சர்வே ஸ்டோன் தான். அது வந்து மலைப்பகுதிகளில் வந்து வெள்ளையர்களால் அளவீடு செய்யப்பட்ட அந்த பகுதிகளை வந்து எல்லைக்கோடு, எல்லைக்கல் என்று தமிழிலும் தியாடலைட் ஸ்டோன் என்று ஆங்கிலத்திலும் குறிப்பிடுவார்கள். அப்படி கற்கள் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நாம் நிறையவே காணலாம். நிறைய இடங்களில் தியாடலைட் ஸ்டோன் கற்கள் இருக்கும். அதனுடைய மிக குறைந்த அளவு உயரம் வந்து 30 சென்டிமீட்டர், அதிக அளவு வந்து 240 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இடத்திற்கு தகுந்தவாறு அந்த கல்லை நிறுவியிருப்பார்கள். அந்த கல்லின் உச்சியில் ஒரு குழி இருக்கும். குழி அதுக்கு அது தியாடலைட் கருவியை பொருத்துவதற்காக அமைக்கப்பட்டது. அதில் அமைத்து தான் அந்த நிலவை அளவீடு செய்வார்கள். வெள்ளையர்களால் நம் நாட்டிற்கு கிடைத்த உபயம் என்னவென்றால், நில அளவை மட்டுமல்ல, மலை எல்லா பகுதிகளையும் துல்லியமாக அளவீடு செய்து நிர்ணயித்துள்ளார்கள், அளவு நிர்ணயித்துள்ளார்கள், சர்வே செய்துள்ளார்கள். அதே மாதிரி தான் மலைப்பகுதியிலும் அளவீடு செய்து அந்த தியாடலைட் ஸ்டோன்களை நிறுவி ஒரு சரியான ஒரு நில அளவை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வெள்ளையர்கள். அந்த இதில் வக்கீல் வாஞ்சிநாதன் அவர்கள் கூறியபடி அந்த கல் வந்து சர்வே கல் தான். அது பேர் தியாடலைட் ஸ்டோன் என்று பெயர். இது தொடர்பாக வேறு ஏதாவது நீங்கள் கேள்வி எழுப்பினால் நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா, பார்த்துட்டே இருங்க. அந்த கல் வந்து இப்போ தீபக்கல்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபக்கல்லுங்கிறப்ப அதில் வந்து தீபம் ஏற்றணும்னு சொல்லி இப்போ ஒரு வழக்கு போயிட்டு அந்த வழக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து தீபம் தூணுதாங்கிற மாதிரி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழி வந்து எண்ணெய் ஊற்றி தீ வைப்பதற்கான குழிங்கிற மாதிரி தான் நம்பப்படுகிறது தற்போது வரையில. அப்படி இருக்கும்போது இது நீங்க அந்த குழியை வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயமா ஒரு கருவி வைக்கிறதுன்னு சொல்றீங்களே, அது கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌகரியம். குழி இருந்தா நீங்க பொதுவாக வந்து கிராமங்களில் எங்கத கல்ல குழி இருந்தாலும் எண்ணெய் ஊற்றி நெருப்பு வச்சு தீ விளக்கேற்ற வழக்கம் தான். இது வந்து ஒரு கோயில் பகுதியில் இருக்குது, கோயிலுக்கு முன்னாடி இருக்குது. அப்படிங்கும்போது அதை வந்து பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் பரம்பரை எனக்கு தெரிந்த அளவுக்கு அங்கு தீபம் ஏற்றின மாதிரி தெரியலை. ஏன்னா புதிதாக இப்பொழுது இந்த தீபம் ஏற்றுகின்ற வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீதிபதி கூட இதற்கு முன்னதாக நில அளவைத்துறையினர், மாவட்ட ஆட்சியர் அவர்களை அழைத்து அந்த பகுதியை தணிக்கை செய்து ஒரு அறிக்கை பெற்றிருக்கலாம். அறிக்கை பெற்றிருந்தால் அது சம்பந்தமான உண்மை நிகழ்வுகள் தெரிந்திருக்கும். எனவே அது நிலளவை கல்லாக இருக்கும் பொழுது அதில் வந்து தீபக்கல்லாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த குழி வந்து எதற்காக வச்சிருக்காங்க? அது நிலவலை கல்லுங்கிறது நம்ம சாதாரண கல்லு பார்க்கறது வேற மாதிரி. அந்த குழி மேல இருக்கும்போது அது வந்து ஒரு தீபக்கல் மாதிரி தான். இல்லை, அது வந்து தியாடலைட் அப்படி அந்த கருவிக்கு பேர் தியாடலைட். அந்த தியாடலைட் கருவியை அதில் பொருத்தி தான் அளவீடு செய்வார்கள். அதற்காக உருவாக்கப்பட்ட குழி அது. அதனால் அது தீபம் போடுவதற்காக உண்டாக்கப்பட்ட குழி என்று சர்வேக்கல்லாக இருப்பேன் நிச்சயமாக இல்லை. அது சர்வே தீபக்கல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. பாலமுருகன், வட்டாட்சியராக ஓய்வு பெற்றவன் தான். நான் இதே மாதிரி புலத்தணிக்கை சென்ற பொழுது அது மாதிரி கற்களை மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்துள்ளேன், தியாடலைட் ஸ்டோன்ஸ் என்று. அப்பொழுதுதான் அந்த கற்களை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் ஒரு 4 கற்கள் பார்த்திருக்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலையில். எல்லைக்கல் என்று தமிழில் பொதுவாக சொல்வார்கள், அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது தியாடலைட் ஸ்டோன் என்று சொல்வார்கள்.